வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ்செல்வி பேசுகிறேங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த குளிர்காலத்தில் நம்மளுக்கு ஒரு காலையில் 11 ஆனாலும் ஈவினிங் ஒரு 4 ஆனாலும் ஒரு சூடாக ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கும். அதுவும் நிறைய பேர் டீ குடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டீ பிரியர்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ நீங்கள் லேடிஸ் வீட்டில் எந்த டீ போடுறது அப்படின்னலாம் யோசிக்கவே வேணாம். டெய்லி ஒரு டீ போட்டு அசத்துங்க. இங்கே நான் 3 வகையான டீயை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். 3 வகையான டீ ஒன்று ஃபர்ஸ்ட் மசாலா டீங்க, ஸ்பெஷல் டீ, 3வது ராணி டீ. ஸோ இந்த டீல ஃபர்ஸ்ட் வகையான மசாலா டீ நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மசாலா நம்ம வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருள். அது போக இல்லாம இந்த ஒவ்வொரு மசாலாவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபர்ஸ்ட் மசாலா டீ தேவையான பொருள்கள் பே லீஃப். இது பிரியாணிக்கு போடுற இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பே லீஃப் எடுத்துக்கோங்க. 1 இல்லாட்டி 2 எடுத்துக்கலாம். மிளகு ஒரு 6 to 7 எடுத்துக்கலாம். கிராம்பு 2ங்க, அப்புறம் 1 ஏலக்காய், 1 இன்ச்சு இஞ்சி, 1/2 ஸ்பூனு சோம்பு, பட்டை 2, காய வச்ச மில்க் 1 கிளாஸ் அப்படின்றது 1/2 டம்ளர். ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன் 1/2 டம்ளர். இதில் 1 கிளாஸ் தண்ணியை எடுத்துக்கிட்டு டீ பவுடர் போட்டுட்டு தேவையான சுகரும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு மசாலா பவுடர் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சாலும் பண்ணலாம், கொதிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தட்டி போடுவோம் இல்லையா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் தட்டி போடுவோம் இல்லையா, அந்த அம்மியில் தட்டி போட்டிங்கனாலும் பரவாயில்லைங்க. நான் இது நல்ல மசாலா இறங்கணும் அப்படின்றதுக்காக பிளெண்டரில் போட்டு நான் அரைச்சி அப்படியே எடுத்துக்கிட்டேங்க. இந்த மசாலா எல்லாத்தையுமே தட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. இது டீ ஃப்ளேவரும் வரணும், ப்ளஸ் இந்த நம்ம போட்ட மசாலா ஃப்ளேவரும் எல்லாமே நல்லா வரும். அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாவே சொல்லுவீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கோல்டில் யாராவது கோல்டு கஃப் ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த டீ அவங்க குடித்தாங்க அப்படின்னா அவங்க தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும், ப்ளஸ் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு த்ரோட் பெயின் அந்த மாதிரி எதுவும் வராது. இந்த டைமில் அவங்க குடிச்சிருந்தனா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இதை நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்மெல் நல்லா உங்களுக்கு வர இதில் உங்களுக்கே தெரியும். அந்த டீயோட இதெல்லாமே டிகாஷன் எல்லாம் கீழே இறங்கினதுக்கு அப்புறம், அந்த தண்ணியில் இறங்கினதுக்கு அப்புறமா அந்த பால் ஒரு சின்ன டம்ளரில் வச்சுருந்தேன் இல்லையா, அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அதை குடிக்கலாங்க. ஸோ மசாலா டீ ரெடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக் பண்ண போகிறது ஸ்பெஷல் டீ. ஸ்பெஷல் டீ அப்படின்னு சொல்கிறதுனா என்ன ஸ்பெஷல் டீ? நம்ம டீ ஷாப்ஸுக்கெல்லாம் போகணுன்னா ஸ்பெஷல் டீ போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. அந்த ஸ்பெஷல் டீ நம்ம வீட்டில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேங்க. அதுக்கு தேவையானது ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க. தண்ணி நீங்கள் 1 டம்ளர் மேக் பண்ணுறதா இருந்தால் ஒரு குட்டி குட்டி டம்ளரில் half டம்ளர் எடுத்துக்கோங்க. பால், தண்ணி, அப்புறமா டீ பவுடர், சர்க்கரை, அப்புறம் இஞ்சி 2 துண்டு, ஏலக்காய் 2. ஏலக்காவை பொடியாக பண்ணி கூட போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா அப்படியேவும் போடலாம். ஸோ அதை நல்லா நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அது கூட ஒரு பாலும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அது இந்த இஞ்சியும் ஏலக்காவும் போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் மினிட்ல பாலை ஊற்றி கொஞ்சம் பால் மேலே வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு எடுத்து நீங்கள் குடிக்கலாம், சர்வ் பண்ணலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா ராணி டீ. ராணி டீயா? அது என்னங்க ராணி டீன்னு கேட்கலாம். ராணி டீன்னா ரொம்ப திக்கான பாலில் அது பால் ஆடையோட சேர்த்து குடிக்கிறதாங்க ராணி டீன்னு சொல்லுவாங்க. இது நார்த் இந்தியனில் ரொம்ப ஸ்பெஷல். நாம் 1 கிளாஸ் டம்ளரை ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு நல்ல காய வச்சு நல்லா சுண்ட வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுண்ட வச்சு அந்த ஆடையோட குடிக்கிற டீயை தான் ராணி டீன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது ரொம்ப க்ரீமிஷாக வரும்போது அந்த பால் நல்லா திக்கா உங்களுக்கு சுண்டி வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். அது அந்த ஆடையோடு நீங்கள் குடிக்கும் போது அதோட டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீ மேக் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டீயை விட மாட்டீங்க. சரிங்க, இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா க்ரீமி மில்க் 1 கிளாஸு, வாட்டர் 1 கிளாஸ், டீ பவுடர் 2 ஸ்பூன், ஜாகரி இல்லாட்டி சுகர் 2 ஸ்பூன். இது வந்து நார்த் இந்தியனில் ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க. இது வந்து யாரெல்லாம் அந்த காஃபி டீயில் வந்து அந்த மலாயோட சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். இது வந்து திக்கான பாலில் நல்ல க்ரீமிஷாக இருக்கிற பாலில் வந்து நம்ம செய்கிறது. நம்ம நார்மல் பாலே ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்ல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து பாலை நல்லா கொதிக்க வைங்க. அந்த பாலை வந்து நல்ல சுண்டை காய்ச்சி வச்சுடுங்க. அப்புறமா இன்னொரு இது டீ மேக்கரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் வந்து டீ பவுடர் போட்டுட்டு அப்புறமா சுகர் போட்டுட்டு அதையும் நல்லா காய வைங்க. ஸோ இது வந்து நல்லா காய்ஞ்ச ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த டீயில் இறங்கிடும். லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. இங்கே பாலையும் அப்படி தான் ஹாஃப் அளவுக்கு நல்லா நம்ம எவ்வளோ மில்க் போடுறோமோ அந்த மில்க் வந்து ஹாஃப் இதுக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை சுண்ட வைக்கணுங்க பாலை. ஸோ அதுக்கப்புறமா இந்த டிகாஷனை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அது ஹாஃப் இது போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாலை வந்து ஹாஃப் இது போட்டிங்க அப்படின்னா அந்த மலாயோட வரும். ஸோ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் பாலை மட்டும் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை குடிக்கலாம். ராணி டீயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்கோட ஃப்ளேவர் அது வந்து ரொம்ப ஒரு க்ரீமிஷாக இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 3 டீயை வந்து உங்கள் வீட்டில் மேக் பண்ணிவிட்டு உங்கள் பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்து அசத்துங்க. பிகினர்ஸ் வந்து டீ போடுறதா இருந்தால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் இந்த டீயை குடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்கள வந்து வாழ்த்துவாங்க. இந்த பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க. நான் இது போல் வேறு குறிப்புகளோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Tamilselvi.